பொதுவா திருவிழான்னு வந்துட்டா மத்த பொருட்களுக்கு லிஸ்ட் ரெடி ஆகுதோ இல்லையோ பட்ஜெட்டே காஸ்டியூம்க்கு தான். அதுவும் நம்ம பெண்களோட புடவை செலெக்ஷனை பத்தி சொல்லவே வேண்டாம். போற இடத்துல ஏதாவது ஒரு சேர் கிடைச்சிடணும் ஆண்டவான்னு வேண்டிக்கிட்டு போற கணவன்மார்களோட கண்ணீர் கதைய பக்கம் பக்கமா எழுதலாம். ஆனா இங்க ஒரு ஊர்ல ஆடம்பரமான ஆடைக்கும் அலங்காரத்துக்கும் ஸ்ட்ரிக்டா நோ சொல்லிட்டு வெள்ளை கலர் புடவையில தான் பொங்கலையே கொண்டாடிட்டு வராங்க இந்த ஊர் மக்கள். வாங்க அவங்களோட வினோத நம்பிக்கைய செய்தியாளர் சுந்தரோடு சேர்ந்து நாமளும் டிராவல் பண்ணிட்டு போய் தெரிஞ்சுக்கலாம். சிவகங்கைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊரு தான் இந்த சலுகைபுரம். பேர்ல சலுகை இருந்தாலும் ஊர் கட்டுப்பாட்டுல யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது. இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சமுதாய மக்கள் பிடாரி அம்மனையும் பொன்னழகி அம்மனையும் குலதெய்வமா வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. தை 2ஆம் நாளான மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஊர் கோவில்ல பொங்கல் வைக்கும் போது எல்லா பெண்களுமே ஒரே மாதிரி வெள்ளை புடவை தான் கட்டி இருக்கணுமா. அதோட கால்ல மெட்டியும் கையில வளையலும் போடக்கூடாதுங்கிறது இவங்களோட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸா இருக்கு. பொங்கல் வர்றதுக்கு முன்னாடியே வெளியூர்ல உள்ள சாதிசனம் மொத்தமும் அவங்க குடும்ப குட்டியோட சொந்த ஊருக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, பொங்கல் பண்டிகை குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட குதூகலமா தொடங்கிரும்னு சொல்றாங்க. எங்களுடைய பூர்வீக ஊரான வார்பட்டுக்கு மந்தையில போய் அங்க உள்ள சாமியினுடைய தாய் சூலப்படாரி அம்மனையும் பச்சநாகரையும் சாமியை கும்பிட்டு அதுக்கு பின்னாடி வந்ததே நாங்கள் வந்து பொங்கல். மாட்டு பொங்கலுக்கு விரதம் இருக்கிற பெண்கள் எல்லாரும் வெள்ளச்சேலைய உடுத்திக்கிட்டு கையில மண்பானையோட பொதுவான ஒரு இடத்துல சங்கமிப்பாங்க. பொங்கப்பானைய லைனா அடுக்கி வச்சதும் சாம்பிராணியோட என்ட்ரி கொடுக்கிற பூசாரி ஒவ்வொரு பானையையும் மந்திரிச்சு கொடுக்க சும்மாடோட காத்திருந்த பெண்கள் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைக்கிறாங்க. பெண்கள் அனைவருமே வெள்ளை சேலை தான் கட்டுவோம். ஆண்கள் அனைவரும் வேட்டி கட்டிக்கிடுவாங்க, சட்டை போட மாட்டாங்க. இந்த ஏழைகத்தம்மன் கோவில் திருவிழா மாதிரி எங்கள் ஊர் அடுத்த நிலையில இருந்து நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக நாங்கள் வந்து மிட்டி போட மாட்டோம், பூ வைக்க மாட்டோம், மிஞ்சி போட மாட்டோம். நைட்டில் வந்து நாங்கள் ஒரு மாதத்துக்கு தர சாப்பாடு தான் சாப்பிடுவோம். எதுவுமே வெளியூரில் போய் முக்கியமாக தங்க மாட்டோம். எல்லா பழக்க வழக்கத்துக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கிற மாதிரி சலுகைபுரம் மக்களோட சடங்குக்கு பின்னாடியும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கதை இருக்கு. வருஷத்துக்கு முன்னாடி சலுகைபுரம் கோவில் பூசாரியோட மனைவி முதலா வெள்ளப்புடவைய கட்டி பொங்கல் வச்சதாவும் அதை தொடர்ந்து அடுத்த தலைமுறைகளையும் அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றதாவும் சொல்றாங்க. எங்களோட உத்தவன ஒருவனாக இருந்த ஒரு காலத்தில் அன்றைக்கு வந்து சாமியாடியும் பூசாரியும் ஒரே ஆள் இருந்ததுனால நம்பியான் ஒரு பூசாரியை எடுத்து அந்த பூசாரியுடைய மனைவி மட்டும் வெள்ளச்சேலை கட்டியிருந்த ஒரே காரணத்தினால எல்லாரும் சமமாக வந்து என் பிள்ளைகளும் தம்மமாக பிடிக்கணுங்கிறதுனால வெள்ளச்சேலை எல்லாரும் பிள்ளைகளும் பிடிக்கிறாங்க. இந்த வெள்ளச்சாலையை கட்டி பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த மக்கள் நம்ம கிட்ட முக்கியமா சொல்ற காரணம் ஏழை பணக்காரன்ற பாகுபாடு அவங்களுக்குள்ள வந்துடக்கூடாது, எல்லாருமே சமம்னு காட்டுறதுக்காக தான் சொல்றாங்க. காரணம் மக்கள் எல்லாம் முதல்ல ஏழ்மை நிலையில இருந்தாங்க. அதனால ஒயிட் சேரீ எல்லா கலர் சேலையெல்லாம் கட்ட வசதி இருக்காது. ஆனால் இப்போ என்ன செய்கிறோம், அதையே கடைபிடித்து கொண்டு வர்றோம். அது பணக்காரன் ஏழை எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருமே வெள்ளை சேலை கட்டி தான் கொண்டாடுவோம். இந்த திருவிழாவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்ல ஒண்ணு தொட்டில் கரும்பு. குழந்தை வரம் கேட்டு நேர்த்தி கடனா அம்மனுக்கு கரும்பை வைக்கிறாங்க. அப்படி தொட்டில கட்டின கரும்பை மாலையில அந்த மக்களை ஏலம் விடுறாங்க. அம்மனுக்கு நேர்த்தி கடனா கொடுத்த கரும்பு கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் வரைக்கும் ஏலம் போயிருக்கு. அதே மாதிரி அம்மனோட பாதத்துல வச்ச எலுமிச்சையும் 15,000 ரூபாய் வரைக்கும் ஏலம் போயிருக்கு. என்னதான் சேலையில கலர்லெஸ்ஸா இருந்தாலும் பொங்கலை ஒவ்வொரு வருஷமும் கலர்ஃபுல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சலுகைபுரம் கிராமவாசிகள். அன்னைக்கு நைட்டு நல்லா விசேஷமா இருக்கும், நாடகம் இருக்கும், நல்லா அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் வந்து ஜாலியாக இருப்போம். பொங்கல் அன்னைக்கு இதை கட்டி ரொம்ப செம்மையாக இருக்கும். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவோம்.